ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன், அதாவது ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 23ஆம் தேதி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போட போகிறீங்க. அப்படி ஓட்டு போடுமோ அப்படின்னா நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், ஓட்டு போடுறதுக்கு எப்படி ஓட்டு போடணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, புதுசாக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப்பு வேணும். ஸோ பூத் ஸ்லிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நேம் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அந்த டிக் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து அடுத்த செக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூத் ஸ்லிப் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் எல்லார் வீட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. அல்லது உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பூத் ஸ்லிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு QR கோடு ஸ்கேனிங்கில் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதிலே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய பூத் ஸ்லிப். இந்த பூத் ஸ்லிப்பை நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட வாங்காமல் விட்டு இருந்தீங்க அல்லது உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஓட்டு போடலாம். அல்லது நீங்கள் ஓட்டு போடுற இடத்துலையே உங்களுடைய ஏஜென்ட் இருப்பாங்க, நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் சொன்னாலே போதும், உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பூத் ஸ்லிப்பு ப்ளஸ் அது கூட ஓட்டர் ஐடி இருக்குது, அல்லது பூத் ஸ்லிப்பே இல்லை எங்கிட்ட புதுசாக இப்போ தான் ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த இதை மட்டும் எடுத்துன்னு போய்ட்டு கூட நீங்கள் ஓட்டு போடலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப் இருக்குது ப்ளஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதனா ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். பூத் ஸ்லிப் ப்ளஸ் எதனா ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, அந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டர் ஐடி இருந்தால் தான் போட முடியுமா அப்படின்னா கிடையாது. பழைய ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, நியூ ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, எல்லா ஓட்டர் ஐடியை வச்சு கூட நீங்கள் ஓட்டு போடலாம். ஓட்டர் ஐடியே இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு தான் நீங்கள் பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் ஓட்டு போட முடியும். அது கூட ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த ஓட்டர் ஐடி டேமேஜ் ஆகிருக்கு, அடுத்து என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி அவசியம் அப்படின்றது கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் ஈஸியாக உங்களுடைய வேலை சிம்பிள் ஆகிடும். நீங்கள் தாராளமாக எடுத்துன்னு போய்ட்டு ஓட்டு போட்டுட்டு வரலாம். அல்லது உங்ககிட்ட அது தவிர்த்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 டாக்குமெண்ட், மொத்தம் ஒரு 23 டாக்குமெண்ட் கிட்ட நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்போர்ட், அதுமாரி ஒரு 23 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் எதனா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பூத் ஸ்லிப் ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, இல்லைனா உங்களுடைய எதனா ஒரு இந்த 23 டாக்குமெண்ட்டில் எதனா ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். இப்போது இந்த பூத் ஸ்லிப்பை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் போய்ட்டு election.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கான பூத் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ போனதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த election.gov.in அப்படின்ற வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்த உடனே மேலே டாப்லேயே உங்களுக்கு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் செகண்ட் சர்ச் ஓட்டர் ஐடி லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது 4 ஆப்ஷன், சர்ச் பை நேம், சர்ச் பை மொபைல், சர்ச் பை எபிக், சர்ச் பை ஏரியா அப்படின்ட்டு இருக்கும். அதில் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கிறதுனால சர்ச் பை எபிக், அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுடைய எபிக் நம்பர், நேமு, டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய கன்சல்டன்சி என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ அதுதான் உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன். அதில் எல்லா நேமும் இருக்கும். உங்களுடைய பேர், உங்களுடைய ரிலேட்டிவ் நேமு, அடுத்தது உங்களுடைய ஏஜ் அண்ட் ஜெண்டர், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர், அந்த மாதிரி, அதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய சீரியல் நம்பர். ஸோ அதுக்கப்புறமா என்றைக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு முதற்கொண்டு அதில் உங்களுக்கு அழகாக தெளிவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலே கீழே வந்தீங்க அப்படின்னா
பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸுக்கான பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, அடுத்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன, உங்களுடைய வாக்கு மையத்தின் அதாவது நீங்கள் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் நேம் என்ன, பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்னதாக கூட நீங்கள் A4ல் பாதி கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் தான் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது அந்த பார்ட் நம்பர் 452, 200, 300, 400 அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அந்த பார்ட் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது அந்த பூத் ஸ்லிப்பில் மென்ஷன் ஆகிருக்கு அந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர், கூட ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடுறதுக்கு போகலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அந்த ஓட்டர் ஸ்லிப் இன்ஃபர்மேஷன், பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் கீழே இருக்கும். ஸோ அதை கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடுங்க. போகும்போது பூத் ஸ்லிப் ப்ளஸ் எதனா ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், ஓட்டர் ஐடி இருக்குன்னா ஓட்டர் ஐடி மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.